பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டேங்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் தேடியும் காணாதிருப்பீர்கள். மோசையின் நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிறவங்களை கல்லறிந்து கொள்ளணும். எப்படி என்று கேள்வி கேட்ட 19,99,998 பேர் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். எப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாமே உங்களுடைய ஆவி மனிதரில் நடந்திருக்கிறது. ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனிதரோடு தான் கனெக்ட் பண்ணுறாரு. ஷி சோ ப்ளீஸ்ட் வித் யுவர் ஸ்பிரிட் மேன். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அருமையானவர்களே, உங்களுடைய ஆவி மனிதரில் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டீங்க. மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். உங்களுடைய ஆவி மனிதன் அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவோ சரீரமோ ஒன்றுக்கும் உதவாது என்று அவரே சொல்லிட்டாரு. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ரைட்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால நீங்கள் முட்டாள்தனமான கேள்வி கேட்க மாட்டீர்கள். இன்றைய அவருடைய அனந்த ஞானம் 24 எந்த தலைப்பிலே அவருடைய அனந்த ஞானத்தை தியானிக்க போகிறோம் தெரியுமா? எப்படி என கேள்வி கேட்காதே. அது ஒரு கேடுகட்ட கேள்வி. அது உனக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும். பலருக்கு கொண்டு வந்ததுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 99.99% தேவனுடைய வார்த்தையை நம்பல. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டேங்கிறாரு. உள்ளே போகலை. நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன். ராட்சதர்கள் எனக்கு தேவைப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு போச்சுங்க? நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள், நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், நீங்கள் தோண்டாத துறவுகள், நீங்கள் நடாத எல்லாம் ரெடி ரெடி ரெடி. 0.00% கூட உள்ள போகலங்க. அவுட் ஆஃப் 2 million, just 2 accepted the promise of the Lord. 2 பேர் தான் உள்ளே போனாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த கேடுகட்ட கேள்வி, அது எப்படியா முடியும்? அவங்க ராட்சதர்கள், நம்ம வெட்டுக்கிளியா, ஓகே நீ வெட்டுக்கிளியாவே இருந்துக்கன்னு ஆண்டவர் விட்டுட்டாரு. நீ எதை சூஸ் பண்ணுறியோ அதிலே உன்னை அலோவ் பண்ணிடுறாருப்பா. நீ வெட்டுக்கிளியா, ரைட், வெட்டுக்கிளியா இருந்துக்க. நீ அவன் இன்னொருத்தர் 2 பேர் என்ன சொல்கிறான்? அவர்கள் நமக்கு இரையாவார்கள், ரைட்டு, ஒழுங்கி எடுத்துக்க. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். ரைட்? இன்னொருத்தன் வந்தான் பாருங்க, கேடுகட்ட கேள்வி கேட்டவன். அது யாரு? ராஜாவுடைய பிரதானி. அடிக்கிறான். யாரு? எலிசா. ஏப்பா நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் தீர்ந்துருங்கிறான். சமாரியாவிலே பெரிய பஞ்சம். குழந்தைகளை அறுத்து பசியை ஆற்றி கொள்ளுகிறார்கள். அங்கே வந்தா பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சவர் யார்? எலிசா. அடிச்சிட்டா. நாளைக்கையோட இந்த பஞ்சம், இன்னையோட பஞ்சம் நீங்கிட்டுங்கிறான். அவர் ராஜாவுடைய அசிஸ்டண்ட் கேட்குறான், யோ உனக்கு கொஞ்சமாவது புத்தியாக இருக்காப்பா? லட்சக்கணக்கான ஜனங்கள் பட்டினியாக கிடக்கும், குழந்தைய அறுத்து பசி ஆற்றுகிறோம், நீ என்ன இப்படி பேசுகிறா? வானத்தை திறந்து கொட்டினாலும் இந்த பஞ்சம் தீருமான்னு கேட்டான். அடிச்சான் பாருங்க எலிசா, சத்தியத்தை அறிஞ்சவன். பிரதானே, அப்படியா? உன் கண்களினால் காண்பாயை தவிர நீ அதை சாப்பிட மாட்டா. அவன் சொன்னபடியே கண்ணால் பார்த்துட்டா. எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவன் மிதிப்பட்டு செத்து போயிட்டாங்க. நீங்கள் அந்த முட்டாள்தனமான கேள்வியை கேட்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பஞ்சத்தை போக்குவதற்கு உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. உங்கள் வியாதியை நீக்குவதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. கணவனும் மனைவியையும் ஒன்றாக வாழ வைக்க அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா? உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. வேதத்திலிருந்து ஒரு 7 உதாரணங்களை பார்க்க போகிறோம். உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசு துண்டை காணும் துணியை காணுன்னு இன்னைக்கு ஓட போகிறான். அறியாமை தாங்க அழிவுக்கு காரணம்.
அறியாமை தான் அழிவுக்கார். ஓசியா சொல்கிறான், என் ஜனங்கள் ஜெபம் பண்ணாததினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லை. என்ன அறிவில்லை? அவர்களை ரட்சித்த சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் தேவனுக்கு இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அவர்கள் அறியவில்லை. ரைட்? சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலே உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆயிரக்கணக்கான வழிகளிலே ஜனங்களை செங்கடலை தாண்டி கொண்டு போக முடியும். 20 நிமிஷம் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் செங்கடல் போல என்ன குறுக்க வந்தனுக்கு? அன்றைக்கு இஸ்ரவேலர் ஜனங்கள் பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்பக்கமாக செங்கடல், ரெண்டுக்கு இடையில மாட்டிட்டாங்க. ரைட்? தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவருக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் தெரியும். ஒரே ஒரு வழியைத்தான் பயன்படுத்தினார். மோசேட்ட சொல்ல, மோசே கோலை நீட்டுப்பா. கோலை நீட்டினான், கடல் இரண்டாக பிளந்தது, வெட்டாந்தரையை போல அது மாறிற்று. இட் இஸ் ஒன் வே அவுட் ஆஃப் 1000 ways. ஆயிரக்கணக்கான வழியில் ஒரு வழியில் தான் இந்த ஜனங்களை அங்கே கொண்டு போனாருங்க. இதில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அந்த 1000 வழியில் ஒரு வழி கூட உங்கள் மண்டையில் தோன்ற முடியாது. ரைட்? நம்ம மிஞ்சு போனால் என்ன இமேஜின் பண்ண முடியும்? அவ்வளோ பேரையும் தூக்கி கொண்டு அந்த பக்கம் விட்டுடலாம். ரைட்? அல்லது என்ன செய்யலாம்? டக்குன்னு ஒரு 10 100 போட்டு எல்லாத்தையும் ஏறுங்கப்பா, ஓடுங்கப்பா, அல்லது நீச்சு. இப்படி தான் நமக்கு தெரியுங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் திங்கிங். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு இடத்துல கூட நேச்சுரல் வேலை பாதுகாக்கவே இல்லைங்க. திரும்ப நான் சொல்லட்டுமா? தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே அற்புதமான வழிகள் தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் தான். இயற்கையான வழியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வேதமெங்கும் தேடி வாசியுங்கள், அவர்களை தப்புவிக்க பண்ணவே இல்லை. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வே தான். ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் வேல ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் தெரியும். ஒரு வழியிலே அந்த ஜனங்களை அங்கே கொண்டு விட்டார். ஏன்னா அவருக்கு இன்னொரு பர்பஸ் இருந்தது. என்ன பர்பஸ் இருந்தது? இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காணவே கூட. ஏன்னா மோசே வேறு டிக்ளேர் பண்ணிட்டான், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் என்று டிக்ளேர் பண்ணதுனால ஆண்டவருக்கு வேறு வழி இல்லை. கடைசி அந்த பார்வோனுடைய சேனையினுடைய கடைசி போர் வீரனையும் அந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து சாகடித்து விட்டார். ரைட்? அப்போது உங்களை தப்புவிக்க அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. ஏதோ ஒரு வழியில் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் தப்புவிப்பேன் என்று இப்பொழுது சொல்லுகிறார். ரைட்? இரண்டாவது பாருங்கள், ஆயிரக்கணக்கான வழியில் 3 பேரையும் சீரும் நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவருக்கு ஐடியா இருக்குது. He has thousands of strategies. எதுக்கு? அந்த 3 எபிரேய இளைஞர்களையும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3வரையும் எரிகிற சூளையிலிருந்து, அந்த அக்கினியிலிருந்து காப்பாற்ற அவருக்கு இது வழி, ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. ஒரே ஒரு வழியில் அவங்கள வெளியே கொண்டு வரார், தம்முடைய தூதனை அனுப்பி. அது ஒரு வழி. எத்தனை பேருக்கு புரியுது? ரைட்? சில அக்கினி கடலில் கிடக்கிற மாதிரி இருக்கீங்களா? கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கா? நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் தேவன் தன்னுடைய 1000 வழியிலே ஒரு வழியிலே உன்னை கோடீஸ்வரனாக, குபேரனாக வைத்திருவார். அதனால தான் எங்கள் செய்தியை கேளுங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, தேவன் என்னோட டெய்லி பேசுகிறாரு. எப்படி பேசுவார்ன்னு சொல்லட்டுமா? நான் படுத்திருப்பேன், நைட்டில் 2 மணிக்கு பேசுகிறார். எப்போ? அந்த தலைப்பில் பேசு. இன்றைக்கி இந்த வாரம் எந்த தலைப்பிலாம் நம்ம பேசணும் தெரியுமா? எப்படி என கேள்வி கேட்காதே. அடுத்தது என்னது? மாறாதவை 3. அடுத்தது என்னது? ஓய்வின் இறை ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். அப்புறம் என்னது? எந்தெந்த பொய்களை எவர்கள் நம்புகிறார்கள். அடுத்த தலைப்பு என்ன? கிறிஸ்துவின் மரணத்தை வீணாக்காதே, வெற்றியை முன்னமே முழங்கு. இவைகள் எல்லாமே தேவன் என்னோடு நேரடியாக பேசினவைகள். அந்த தலைப்பு கொடுத்த உடனே அதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸும் பைபிள்லேருந்து கொடுத்துறாரு, என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஞாபகப்படுத்துகிறாரு. ஆகையினால்தான் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிற செய்திகளை எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நேரடியாக என்னோடு பேசுகிறார். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸ் சொல்லட்டுமா?
என்னுடைய செய்திகளை நீங்கள் 50க்கும் அதிகமாக கேட்க துவங்குவீர்கள் என்றால் 100ஐயும் தாண்டி விடுவீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசுகிற சத்தம் உங்கள் காதில் கேட்கும். அதுதாங்க பெஸ்ட் லைஃப். வெளிப்பாடு இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ரைட்? வெளிப்பாடு, தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குது பாருங்க. லைஃப் இஸ் ஸோ என்ஜாயபிள். ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப்பில் எம்டினஸ்ஸே இல்லைங்க. ஒரே ரெஸ்ட், ஜாய், பீஸ், டான்ஸு, கொண்டாட்டம், குதூகலம். ஏன்? தேவ சத்தத்தை நான் அங்கே கனெக்ஷனில் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பிஸியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்களா, எங்கள் செய்தியை கேளுங்க, தேவன் உங்களோடு பேசுவார். காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிட்டீங்க, இன்றைக்கி மேலதிகாரி என்ன செய்வார்? உங்களை விசாரணை வச்சுருக்கான்னு வைத்துக்கொள்வோமே. மேலதிகாரிகள் விசாரணை. என்ன விசாரணை? நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய், இதனால் நம்ம கம்பெனிக்கு 10 கோடி ரூபா லாஸு, இதை பற்றி உங்களை விசாரிக்க வராங்கன்னு வைங்களேன். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களால் தான் கம்பெனியில் லாஸ் இருக்கும். உங்களால் உங்கள் கம்பெனிக்கு 100 கோடி ரூபா லாஸ் இருக்கும். 10 கோடியில் தான் நீங்கள் பிடிபட்டுருங்க. இன்னும் 90 கோடி இருக்கு பாரு. 100 கோடி பிரச்சனையிலிருந்தும் உன்னை தேவன் வெளியே லகுவாக கொண்டு வருவார். தப்பு பண்ணது நான் தாங்க. எப்போ பாவம் பண்ணது நீயும் நானும் தானே. அடிபட்டது அவருடைய குமாரன் அல்லவா. நம்ம எல்லாரையும் கல்லறிந்து கொல்ல வேண்டுமே. மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிறவங்கள கல்லறிந்து கொள்ளணும். ரைட்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் பண்ணியாச்சு. அப்போ கல்லறிந்து தான் நம்ம எல்லாத்தையும் கொல்லணும். நம்ம ஏன் இன்னும் உயிரோடு வாழுகிறோம் தெரியுமா? உனக்காக எனக்காக அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ, எப்படி நீ கேள்வி கேட்காத. 100 கோடி பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. ஒரு வழியில் உன்னை வெளியே கொண்டு வருவார்கள். இன்னொன்று நான் சேர்த்து சொல்கிறேன், நம்புகிறதுக்கு காது உள்ளவர்கள் நம்பக்கிறவர்கள், நம்புகிறதற்கு மனம் உள்ளவர்கள் நம்பக்கிறவர்கள். உங்கள் கம்பெனி பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி இல்லையா? நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். என்னுடைய செய்தியை நீ டெய்லி 2 செய்தி கேளு, அந்த கம்பெனியே உனக்கு வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். கால் வைக்கிற தேசத்தையே கொடுத்தாருப்பா, கால் வைக்கிற கம்பெனியை தரமாட்டாரோ அந்த அளவுக்கு உனக்கு ஃபெய்த் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாருங்க. அவன் நல்லவங்கிறனால ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாமை விட நாம் சிறந்தவர்கள். ஆபிரகாம் தேவனுடைய ஜனம். நீயும் நானும் அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆயிட்டோம். ஆபிரகாம் கூடங்க கிச்சனில் போய் பார்க்க முடியாதுங்க. பெல் அடிச்சுட்டு காத்திருக்கணும், கம்மின்னு. ஐயா, நீங்களும் நானும் தேவ குடும்பத்தில் பிள்ளைகள் ஆயிட்டோம். நேர கிச்சனில் போய் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க. அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் நமக்கு இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 3வது பாருங்கள், ஆயிரக்கணக்கான வழியில் கோலியாத்தின் மீது தாவீதுக்கு வெற்றியை தேவனால் கொடுக்க முடியும். ரைட்? திரும்ப சொல்ற பாருங்க, அந்த ராட்சதனை ஜெயிப்பதற்கு தேவனுக்கு ஆயிரக்கணக்கான மெத்தடு தெரியும். இந்த ஆட்டு இடையனை கொண்டு அந்த அரக்கனை அழிப்பதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி தெரியும். ஆனால் ஒரு வழி போதும். என்ன பண்ணியப்பா, இந்த கூழாங்கல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் தூக்கி போடு. Out of thousands of ways, hallelujah, ஆயிரக்கணக்கான அற்புத வழியிலே ஒரு வழி தான் கூழாங்கல். ஹல்லேலூயா. 4வது பாருங்கள், ஆயிரக்கணக்கான வழிகளிலே யோர்தானை திறந்து அவரால் வழியை உண்டாக்க முடியும். யோர்தானை கடக்கணும். யாரு? எலியா. அப்புறம் யாரு? எலிசா. என்ன செஞ்சாங்க? தோளில் கிடக்க துண்டை தூக்கி ஒரு அடி அடித்தாங்க, வழி திறந்துட்டு. அவுட் ஆஃப் 1000 ways it is one way. That is my point. Right? யோர்தானை திறக்கிறதுக்கு அருமையானவர்களே, தோளில் கிடந்த துண்டை அடித்தாங்க, அது ஒரு வழி. கால் வச்சாங்க, யோர்தான் திறந்தது, இது ஒரு வழி. இப்படி ஐயா ஆயிரக்கணக்கான வழி இருக்குப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவதற்கு உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அங்கிள், இவரோட வாழவே முடியாது, இவர் தவறான தொடர்பில் இருக்கிறாரு, குடிக்கிறாரு. உன்னை வாழ வைக்க, உன்னை ரட்சித்த தகப்பனாகிய தேவனுக்கு 1000 வழி இருக்கு. ரைட்? நீ ஏன் அந்த வழிகளை கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? யோசிக்கிறான், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறான். ரைட்?
எந்த வழியும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் பல வழி சொன்ன பாருங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? செங்கடலை தாண்டி கொண்டு போகிறதுக்கு அவருக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்கிறேன். அவர் என்ன வழியில் கொண்டு போனார்? கோலை நீட்டி வழியை உண்டாக்குனார். இதை எந்த மனுஷனும் இமேஜின் பண்ண முடியுமா? எந்த இன்ஜினியரும் சிவில் இன்ஜினியரும் ட்ரீம் பண்ண முடியுமா? அவருடைய வழி மனசில் தோன்றவே முடியாது. சிம்பிளாக பிலீவ் பண்ண. என்ன பிலீவ் பண்ண? ஆமாம், இன்றைக்கி என் புருஷன் சரியில்லை, இன்னும் 2 பெண்களோடு வாழ்ந்துட்டுருக்கான், என் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, இவரோட வாழ முடியாது. ரைட். நீ என்ன நம்பணும்னா, எனக்கு தேவன் 1000 வழி வச்சிருக்கிறாரு, அந்த வழியை எனக்கு காட்டுவார் என்கிற ஒரு எளிய விசுவாசத்திற்குள்ளே நான் உன்னை அழைக்கிறேன். சிம்பிள் ஃபெய்த் போதும். கரெக்டு. எங்கள் அம்மா தப்பாக தான் கட்டி கொடுத்துட்டாங்க, தப்பாக தான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அதில் நான் தான் தப்பாக லவ் பண்ணி கட்டிட்டேன். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை வாழ வைப்பதற்கு, உன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகரால் உன்னை ஒரு கனம் பெறுகிற வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு உன் தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. அதனால தான் அவர் பேர் கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர். சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. உடனே ஒரு கேள்வி வரும், இவரோட தான் வாழணுமா இல்லை வேறு யாரும்? இப்படிலாம் கேட்காத. கேடுகட்ட கேள்விகள் அது. ரைட். நீ என் செய்தியை கேளு மகளே. நீ இந்த ஏதோ ஒரு நபரோடு, ஏன்னா எனக்கு நிறையா ஃபோன் இப்படிலாம் வருது பாருங்கள். நல்ல பிள்ளைகள், நல்ல தேவனை நேசிக்கிறவங்க தவறான உபதேசத்தை கேட்குறாங்க. தேவன் உங்களை சோதிப்பார். முடிஞ்சு போச்சு. எப்போ இப்படியா சோதிப்பாருப்பா, இப்படியா கேவலமாக சோதிப்பார், நீ என்னைக்கு யோசிக்க போகிறா? அன்னைக்கு உனக்கு அந்த தேவன் வைத்திருக்க வழியை கண்டுபிடிப்பாய். ரைட். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 11 வருஷம் காணுங்க கணவனை, 11 வருஷம் காணும். ஃபோட்டோ இங்கே இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அற்புத கிரியை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, 11 வருஷம் பேசவும் இல்லை. 90 நாளில் உங்களுடைய மகளை தேடி உங்கள் மருமக வருவான்னு சொன்னேங்க. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த சீக்ரெட் தெரியும். அந்த ரஜினி 11 வருஷமாக காணலையே, அந்த ரஜினியை கொண்டு வருவதற்கு நம்ம தகப்பனாகிய தேவனுக்கு 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியும் நம்ம மண்டையில் தெரியாது. That is supernatural ways. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அவர் கிருபை என்றும் உள்ளது. 5வதாக, ஆயிரக்கணக்கான வழியிலே தேவனால் உங்களை செழிப்பாக்க முடியும். ஒரு உதாரணம் பார்ப்போம். சமாரியாவில் எந்த அளவு பஞ்சம்? குழந்தைகளை அறுத்து வேக வச்சு சாப்பிட அளவுக்கு மகா பெரிய கொடிய பஞ்சம். அங்கே வந்தான் பாருங்க ஒருத்தர். யார்? எலிசா. நான் பைபிளில் ரொம்ப ரசிக்கிற கேரக்டரில் எலிசா ஒரு கேரக்டருங்க. 2 ராஜாக்கள் முதல் 12 அதிகாரங்களை திரும்ப திரும்ப படிங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் இந்த எலிசா எவ்வளவு ஈஸியாக தீர்த்து வைத்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ரைட். நீங்களும் நானும் எலிசாவோட டாப்பில் இருக்கும் தெரியுமா? மத்தேயு 11:11 படிங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததிலே யோவான் தான் டாப்பு. யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து. ஆனால் நீயும் நானும் அதை விட டாப்பு. ரைட். கொலோசையர் 1:13 படி நாம் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. அவர் சொல்கிறார், எப்போ உலகத்தில் இருக்கிறதுல டாப்பு யார்? யோவான் ஸ்நானகன் தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் எல்லாரையும் விட டாப்புங்கிறாருங்க. மத்தேயு 11:11. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அங்கே வந்தால் பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சவன். என்ன சத்தியத்தை அறிஞ்சோம்? நான் சொல்கிறபடி தான் நடக்கும். என்ன சொல்லிட்டான்? 24 ஹவர்ஸில் இந்த சமாரியாவில் பஞ்சம் தீர்ந்துடும். நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஒரு பெரிய சேனை, எது? சத்துருக்களுடைய சேனை பொண்ணு வெள்ளி ஆகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க என்று அறிந்து அவன் சொல்லவில்லை. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் சொன்னதுனால அங்கே கொண்டு ஆண்டவர் வச்சுருந்தார். எத்தனை பேர் புரியுதுங்க? அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. ஒரு 10-12 பிரச்சனைக்கு தீர்த்து வச்சுருக்காருங்க. யார்? 2 ராஜாக்கள் முதல் 12 அதிகாரத்தில் எலிசா ஆகார பற்றாக்குறை எப்படி தீர்த்து வச்சான்னு பாருங்க. செத்தவங்களை எப்படி எழுப்புனான்னு பாருங்க. ரைட். தண்ணியே இல்லாத இடத்துல எப்படி தண்ணி கொண்டு வந்தான்னு பாருங்கங்க. அதனால தாங்க அதிசயங்களை தியானித்து பேசுங்க. உங்கள் குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை தியானிங்க.
கூகுளில் தேடி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு அதிசயத்தை தியானிங்க. உங்கள் பிள்ளைகள் அதிசயங்களை தண்ணீரை போல செய்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் இதில் என்ன கான்டெக்ஸ்ட்டை சொல்ல வருகிறேன்னா, அந்த சமாரியாவில் அந்த சத்துருக்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை கொண்டு வந்து செழிப்பை உண்டாக்குனது. அவுட் ஆஃப் 1000 ways இட்ஸ் ஒன் வே. ஆயிரக்கணக்கான அவருடைய வழியில் ஒரு வழியில் தான் அந்த பிரச்சனை தீர்ந்தது. இன்னும் அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. நீ கடன் பிரச்சனை, 2.5 கோடி ரூபா கடன், 1 கோடி ரூபா கடன் வீட்டில் ஒட்டிட்டாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்த வீடு ஏலம் விடப்படும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா பாருங்கள், இவருக்கு 10 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க, கடனை அடைக்க முடியல. ரைட். எனக்கு தெரிஞ்சது என்னது, நம்ம ஆண்டவருக்கு இது சப்ப மேட்டரு. இந்த கடனை அடைத்து இவர்களை விடுதலை பண்ணி இவரை செழிப்பாக்குவதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. ஏதோ ஒரு வழியில் பிரச்சனையை தீர்த்துருவார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் இருந்ததுனால பேசுகிறேன். சிஸ்டர், 30 நாளில் உங்கள் கடன் அடையுது. என்ன நடந்தது? முப்பாட்டனார் 200 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபாய்க்கு வாங்கின சொத்து 1 கோடி ரூபா விற்று பணம் வந்துட்டுங்க. 15 நாளில் கடன் அடைஞ்சு போச்சு. நான் சொல்லவில்லை என்றால் தேவனுக்கு இது லேசான காரியம். இந்த லட்சுமி என்கிற ரெபேக்காள் சிஸ்டருடைய கடனை அடைப்பது தேவனுக்கு லேசான காரியம். அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. ஏதோ ஒரு வழியில் 30 நாளில் இவள் கடன் அடைஞ்சு போகும்ங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறதா? இட் இஸ் ஈஸி. இட் இஸ் ஈஸி. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறீங்க? எலிசா பெரிய தீர்க்கதரிசி, பேதுரு யார்? நம்ம தாவீது ரொம்ப பக்திமான். அவன் பக்திமானாங்க, கொலை செய்தவன், எவ்வளவு துரோகம் பண்ண, அவன்கிட்டயே சீட்டை கொடுத்து விட்றாடே, இந்த சீட்டு கொடுக்குறவனை தலையை எடுத்துடாங்கிறாங்க. பச்சை துரோகி, அவனையும் தேவன் ஆசீர்வதித்தாரை தவிர அவருடைய திட்டத்தை மாற்றவில்லை. நமக்கு நேரம் ஆயிட்டு. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் 2 பாருங்கள். ஆயிரக்கணக்கான வழிகளிலே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ளேருந்து அவரால் வெளியே கொண்டு வர முடியும். ஒரு வழியில் தான் செஞ்சார். என்ன வழி? பூமி அதிர்ச்சி கொடுத்தார். ரைட். இன்னும் 999 வழி இருக்குங்க. ரைட். அது அவருடைய அனந்த ஞானம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், கடைசியாக 7வதாக ஒவ்வொரு செத்த சடலத்தையும் எழுப்புவதற்கு நம்ம தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. எப்படிலாம் எழுப்புனாங்க? பேசினாங்க. லாசருவே வெளியே வா, தவித்தாலே எழுத்துரு, வேற யார், சிறு பண்ணை, இப்படி பேசி எழுப்பினார்கள். 2வது எப்படி எழுப்பியிருக்காங்க? செத்த சரீரத்தின் மேலே படுப்பாங்க, உயிர் வந்துடுது. அப்புறம் எப்படி எழுப்பியிருக்காங்க? எலிசா என்ன செய்வான்? தன்னுடைய கோலை அனுப்பி, எப்போ கேயாசி இந்த குழந்தை மேலே கொண்டு வைமா, கொம்பை அனுப்பி எழுப்பலாம். அப்புறம் எப்படி எழுப்பலாம்? எனக்கு மரணமே கிடையாது, இல்லைன்னா எப்படி சொல்லிடுறது தெரியுமா? நான் செத்துருவேன், 140 வயசில் நான் செத்துருவேன், என்னை அடக்கம் பண்ணுற கல்லறையில் கொண்டு உங்கள் டெட் பாடியை கொண்டு வைங்க, எழும்பிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தான் மரணம் கிடையாது. எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர் தெழுந்தான். எலிசாவுடைய எலும்பு பட்ட அற்புதங்க. இப்படி 4-5 முறைகளிலே மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. நான் இன்றைக்கு என்ன பஞ்ச் பண்ண விரும்புகிறேன்னா, இதை போல் ஆயிரக்கணக்கான வழிகளிலே தேவனால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். தலைப்பு என்ன? எப்படின்னு கேள்வி கேட்காத. மாட்டிக்கிட்டான். எப்படி என்று கேள்வி கேட்ட 19,99,998 பேர் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். நீங்கள் அந்த கேடுகட்ட கேள்வியை கேட்க மாட்டீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக. பல போசாத்தானே இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் சுதந்திரிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள்.
உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.